ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்மில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது ஈத்து 6 பல்ல கிராஸ் டைப்பில் ஒரு டாப்பாக உள்ள பசுங்க. 2வது ஈத்து 6 பல்ல தான் கிராஸ் டைப்பில் மாடு. நல்ல பாடி வெயிட்டு, நல்ல வெள்ளை கொம்பில் அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள மாடுங்க. அதே மாதிரி குணத்துலேயும் நல்ல அருமையாகவே நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்து, நல்ல அகலச்சட்டு, நல்ல உடம்பு வெயிட்டில் இருக்குங்க. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 8 நாள் டேட் இருக்குங்க. ஒரு 6 to 8 நாளைக்குள்ளே குட்டி போடக்கூடிய பசுங்க. 2வது ஈத்து 6 பல்லுங்க கிராஸ் டைப்பு. மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா, தலை ஈத்துலேயே மாடு நமக்கு தெரிஞ்ச வீட்டில் இருந்த பசு மாடு தலை ஈத்துலேயே ஒரு 14 லிட்டர் 15 லிட்டர் பால் கறந்துச்சு. 2 வேளைக்கும் சேர்த்து ஒரு 7லும் 14க்கு தலை ஈத்துலேயே குறைஞ்ச கிடையாது. இந்த ஈத்தில் ஷேராக ஒரு 8 to 16 லிட்டர் 17 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 8 நாள் டேட் இருக்குது. மாடுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு அவ்வளோ ஒரு அம்சத்தில் இருக்குது. 2வது ஈத்து 6 பல் வெள்ளை கொம்பில் கிராஸ் டைப்பில் ஃபார்முக்கு ஒரு மாடு நல்லா அமர்ந்த மாட்டில் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாங்க. 2வது ஈத்து 6 தான். மாடுனா நல்ல வளர்ப்பு, நல்ல உடம்பு வெயிட்டு, பாடி வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆனைக்குட்டி சைஸில் மாடு, நல்ல வெயிட்டு. மடி செட்டும் அவ்வளோ ஒரு அம்சமாக எடுத்திருக்கு. மாடுன்னு ஒரு வாரம் டேட் இருக்கிறதுனால இதை விட மடி இன்னும் ட்ரிபிள் மடங்கு மடி எடுக்குங்க. மாடு இன்னும் 4 நாளில் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இதை விட ட்ரிபிள் மடங்கு இருக்குங்க. மாடு ஃபுல்லாக மடி எடுத்தோடனே துப்புரா வெளியவே அவுக்க முடியாத அளவுக்கு மடி செட்டு எடுத்துருங்க. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரத்த செவலையில் கிராஸ் டைப்லாம் பார்க்க ஒரு அம்சமாக இருக்குது. கறவைக்கும் காம்பு மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்காலும் சரி, அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். மாடு நல்ல பாடி வெயிட்டு. மாடு பார்த்திங்கன்னா நல்ல சைஸை பார்த்தோன்னா நல்ல ஒரு ஆனைக்குட்டி சைஸில் இருக்குது. அவ்வளோ ஒரு சைஸில் நல்ல கலர் பேட்ஜ் பார்க்க ஒரு அழகு. அப்படி ஒரு ரத்த செவலையில் நல்ல 4 காம்பும் பார்த்திங்கன்னா நல்ல காம்பு கடையில் நல்ல கேப் இடைவேளை. மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டவரி மடியில் இன்னும் ஒரு வாரம் அடைச்சி வைக்கும் பயங்கர சுருக்கு இருக்குது. மாடு மடி வச்சதுக்கடுத்து மாடு வெளியவே அவுக்க முடியாது, அந்த அளவுக்கு மடி எடுக்கக்கூடிய பசு. சுருக்க பார்க்க உங்களுக்கே தெரியும். இந்த 2வது ஈத்தில் ஷுவேராக இந்த மாடு ஒரு 17 லிட்டர் 18 லிட்டர் பால் ஷுவேராக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் 20 லிட்டர் சாதாரணமாக இந்த இதில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பசு. மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா மின்னும் நல்லா அணைச்சி எடுத்துருக்கு. மாடு முன்ன வர நல்ல ரக்க மடியாக வச்சுருக்கு. காம்பும் பார்த்திங்கன்னா கறவைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். ஒரு தூரியும் ஒரு வரத்தண்டியில் இருக்கும். இன்னும் 8 நாளில் அந்த சுருக்கெல்லாம் நிமிர்ந்து வரும்போது மாடு அவ்வளோ ஒரு மடி செட்டுக்கு வந்துடும். நல்ல கிரில் ஒரு அம்சமாக உள்ள கிராஸ் டைப்பில் நல்ல அம்சமாக ஒரு பாடி வெயிட்டில் நல்ல ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுனா பார்க்க ஒரு அழகு. அப்படி ஒரு ரத்த செவலை, அப்படி மெழுகு உருண்டை அழகாக இருக்குது. கறவை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீவனந்தன்னைக்கு யார் வேணாலும் கறந்துக்கலாம். கறவைக்கும் தீவனந்தன்னைக்கு நல்லா அருமையாக வாய்க்கடிசாக இருக்குது. என்னத்தினாலும் வைக்கல் போட்டாலும் சரி, நம்ம கிளைமேட்டில் இருந்து நமக்கு தெரிஞ்ச பசு. கொடியில் நல்லா வைக்கல் திங்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. எந்த தண்ணினாலும் வைக்கல்னாலும் குடிக்கிறதுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. மாடு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. யாராக இருந்தாலும் டிஸ்பிளேல தெரிதான் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம்.